திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். பஸ் போய் ட்ரெயின் அடிச்சிச்சா? ட்ரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. என்னடா இவனுங்க எருமாடு மாதிரி இருக்கானுங்க, இவனுங்க கூட ட்ரிப்புக்கெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுவானுங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்கள் தான் அதிகமாக கேன்சல் பண்ணோம். ஆஃப்டர் 3 hours பாருங்களேன், 3 hours 190 kilometers. நாங்கள் திருச்செந்தூர் மட்டும் போல் இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் சில பிளான் வச்சுருக்கோம். 5.5 hours வந்திருப்போம் போல் இருக்குது. டைம் கரெக்டாக 12 மணி. மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டு ஜங்ஷனை தாண்டிட்டோம். குட் மார்னிங் மக்களே. தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. எஸ், சென்னை டு நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:32. பெட்ரோல் போட்டு கிளம்ப எப்படியோ ஒரு 6 மணியாச்சும் ஆகிடும். ஒரு பெரிய லாங் ட்ரிப் இருக்குது இன்றைக்கி. இங்கேருந்து திருச்செந்தூர் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு எப்படின்னு பார்த்துக்கலாம். நான் மட்டும் போல் என் கூட என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், லா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திபன், அஸ்வின் 2 பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 3 பேர் போகிறோம். ஒரு ட்ரிப்பை வந்து இதை விட பெஸ்ட்டான இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. எஸ், பெட்ரோல் பங்க் பாருங்க. பெட்ரோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. என்ன வாங்கியிருக்க? ஒரு பேப்பருக்கு ஒரு பாக்ஸா? பெட்ரோல் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இறங்கிக்கலாம், இது இறக்கல. மக்களே, மதுராந்தகம் பக்கத்தில் ரயில்வே கேட்டு. இது வரைக்கும் நிறைய வாட்டி இந்த ரூட்டில் வந்திருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ரயில்வே கேட்டில் நின்றுட்டுருக்கோம். ட்ரெயின் வரும்போது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. தலைவர் வந்து ரயில்வே கேட் போட்டாலும் பைக்கு உள்ளே பூந்து போகிறாரு பாருங்கள். சின்னதாக இருக்காங்க. ஒரு ட்ரெயின் போயிடுச்சு, அதனால் இன்னும் கேட் எடுக்கலை. இன்னொரு ட்ரெயினுக்காக வெயிட்டிங் நினைக்கிறேன். செம்ம பல்பு நம்மளுக்கு. ட்ரெயின் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னொரு ட்ரெயினில் இல்லை, ஒரு ட்ரெயின் தான். ஆனால் நம்ம ரயில்வே கேட் கீப்பர் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டார் போல். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு. கேட் கீப்பர் இவ்வளோ இருக்கிறாங்க. இந்த ரயில்வே கேட்லாம் கிராஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லை? உனக்கு அந்த பயம்லாம் இருக்கா? இந்த கரெக்டாக நம்ம ட்ராக்ல போகும்போது தான் ட்ரெயின் வந்து அடிக்கும் அப்படின்னு வண்டி நின்றோம். ஒரு இது போட ஓப்பன்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியா போடாம ஒரு ஸ்கூல் பஸ் போய் அடிச்சிருச்சு. ஸ்கூல் பஸ் போய் ட்ரெயின் அடிச்சிச்சா? ட்ரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. நம்ம இந்தியன் ரயில்வே கலாய்க்கிறீங்களா? ஏய், நான் அஸ்வின் தான் கலாய்ச்சேன். மக்களே, இந்தியன் ரயில்வே நான் கலாய்க்கல. பைபாஸ் ஏரியாச்சு, மதுராந்தகம் பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து 1.5 hour ஆகிருக்கு. பைபாஸ் ரீச் ஆகிட்டோம். இது லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இது ஷார்ட்கட்டு தான். ஈசிஆர் வந்து மகாபலிபுரம், அங்கேருந்து திருக்கழுங்குன்றம் ரூட் வழியாக மதுராந்தகம் பைபாஸ். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மண்டே மார்னிங் 10ஆம் தேதி ஆகஸ்ட். ஸோ இன்றைக்கி தான் காலையில் கிளம்பிட்டுருக்கோம். நான் அப்படியே ரூட் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எவ்வளோ பிஸியாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கான்ற மாதிரி பாருங்கள். நான் உங்களுக்கு திருச்செந்தூரில் போய்ட்டும் காட்டுறேன் இன்றைக்கி க்ரௌட் எவ்வளோ இருக்குது, போக முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய இந்த ஆடி கிருத்திகை அந்த வெள்ளி இதெல்லாம் தாண்டி தான் லாஸ்ட் வீக் போக முடியல. இப்போ போகிறோம் மண்டே. ஸோ நாங்கள் போய்ட்டு க்ரௌடை காட்டுறோம். ஓகே, இங்கே பாருங்கள் பின்னாடி அஸ்வின் தூங்கிட்டான்.
மதுராந்தங்க வரதுக்குள்ளேயே தூங்கிட்டான். நான் கன்னியாகுமரியெல்லாம் பிளான் பண்ணிக்கிறேன் வச்சு. டேய் சரி சரி. ரெண்டு பேருக்கும் ரேஸ் நடக்குது. ரொம்ப நேரமாக இவங்க அப்பா இவர் வின் பண்ணிட்டார். கட் பண்ணிட்டாப்பா. முக்கியமான ஒரு விஷயம், லாஸ்ட்டு ஏற்காடு போகும்போது நம்ம காரில் எவ்வளோ மைலேஜ் தந்துச்சு, நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணோம், அது எனக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியல. நான் பெட்ரோல் பங்க்லேயே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். ஷெல்லில் தான் பெட்ரோல் போட்டேன். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போது நான் அங்கே போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் ட்ரைவ் ஆகிருக்கு, ஆவரேஜாக மைலேஜ் எவ்வளோ தந்திருக்குன்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த E20 மைலேஜ் எல்லாம் ட்ராப் ஆகிருக்கேன்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மக்களே, இன்றைக்கி நாளோட ஃபஸ்ட்டு ஹைவே டோல் நம்ம உத்தண்டி டோல் கிராஸ் பண்ணியிருப்போம். அது அந்த சிட்டி லிமிட்டில் இருக்கிறது. ஹைவேஸ்லேயே தான் ஃபஸ்ட்டு டோல். திண்டிவனம் டோல் கிராஸ் பண்ணுறோம். இங்கே மொத்தம் எத்தனை டோல்னு கூட ஞாபகம் இல்லை. அடிக்கடி போயிருக்கேன் திருச்செந்தூர், ஆனால் ஞாபகம் இல்லை. நான் போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாட்ஸ் காட்டுறேன். கரெக்டாக 100 கிலோமீட்ரு ரன் பண்ணியிருக்கோம். 1 hour 59 minutes ஆகுது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 16.7 கொடுக்குது. $16.7. இது நல்ல மைலேஜாக தான் தெரியும். செம்ம பல்பு. இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ட்ரோ, இவ்வளோ நாள் பேசினது எல்லாமே மைக்கு கனெக்டே ஆகலை. இப்போ தான் மைக்கு செட்டிங் கண்டுபிடிச்சி கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் மைக்கோட ஆடியோ கேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நீ ஏன் எப்படி பார்த்துருக்குற? ஸோ சும்மா ஃபன்னு தான். அஸ்வின் ரொம்ப ஜாலி டைப்பு. செகண்ட் டோல். இயர்லி பாஸ் வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70-75 ட்ரிப்பை கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 110-120 ட்ரிப்ஸ் தான் இருக்கும். அது எப்படியோ அந்த பாஸ் முடியறதுக்குள்ளே ஒரு வருஷத்தில் எப்படியோ காலி பண்ணுறேன். அது போகிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து கோ டிரைவர் சீட்டில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரீயாக இருக்குது. மச்சான் ஓட்டிகிட்டு இருக்கான். நல்லா தான் இருக்குது. என்னடா இவனுங்க எருமாடு மாதிரி இருக்கானுங்க, இவனுங்க கூட ட்ரிப்புக்கெலாம் பிளான் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுவானுங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்கள் தான் அதிகமாக கேன்சல் பண்ணோம். நாங்கள் பிளான் பண்ணது 4 பேர். ஒரு ஃப்ரெண்டால் வர முடியல, 3 பேர் கிளம்புறோம். இதையே நாங்கள் ஒரு மாதமாக பிளான் பண்ணோம். ஆனால் எதுக்குன்னா யாருக்கும் நிறைய பேர் டைம் கிடைக்கல. ஒருத்தர் ஃப்ரீயாக இருக்கப்போ இன்னொருத்தர் வேலையாக இருந்தார். அப்புறம் பார்த்திபன் ஒரு 1 வீக் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஆகிட்டு இதை நான் வந்து 2வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்ரோ வந்து ஏற்கனவே ஒரு வாரம் முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். அப்போ பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்புனதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ரோடு பாருங்களா, செம்மையாக இருக்குது. இது எங்கே? விழுப்புரமா? விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதான் வந்து ட்ரிப்பு இப்போ கிளம்புனதே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இதை விட சூப்பரான ரோட்லாம் ஹைவேஸ்லாம் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் கவர் பண்ண போகிறோம். ரொம்ப தூரமான ஒரு ட்ராவல். நீங்களே என் கூட அப்படியே டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள்.
நீங்களும் அப்படியே எங்கள் கூடயே சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் வந்து கோயிலுக்கு வர மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே மக்களே, விழுப்புரமும் கிராஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு உளுந்தூர்பேட்டை, அப்புறம் அந்த திருச்சி ஹைவே. போகும்போது முதல்ல டிஃபன் சாப்பிடுவோம். டைம் வந்து கரெக்டாக 8 மணி ஆகிடுச்சு. விழுப்புரம் தாண்டியாச்சு. ஆஃப்டர் 3 hours பாருங்களேன், 3 hours 190 kilometers. கரெக்டாக 3 மணி நேரம் ஆயிருக்கு. உளுந்தூர்பேட்டை ரீச் ஆகிட்டோம். உளுந்தூர்பேட்டை டோல் இதான் வந்து ஹைவேஸில் நம்ம பார்க்குற 3வது டோல். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஈசிஆரோடு சேர்த்திங்கன்னா 4வது டோல் இன்றைக்கான டேயில். அந்த 3 ஹவர்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக ட்ரைவ்லலாம் போல். நாங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணி 3 hours பெட்ரோல் போட்டோம், அப்புறம் பார்த்திபன் வர்றதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ அந்த 3 hours இன்க்ளூட் பண்ணி தான் இருக்குது. இப்போது கரெக்டாக உளுந்தூர்பேட்டை டோல் கிராஸ் பண்ணி வரும். பாதி வண்டி இந்த ரைட்டில் கட் ஆகிடும். இப்போ வரைக்குமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, இதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரீ ஆகிடும். சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த போகிற வண்டிலாம் இந்த ரைட்டில் கட் ஆகிடும். திருச்சி, மதுரை அது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போகும். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறோம். திருச்சி அப்புறம் இன்னும் ஃப்ரீ. இன்னொன்று, நான் எதுக்கு இன்னும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன்னா, இந்த மதுரை டு திருச்செந்தூர் தூத்துக்குடி அந்த ரோடு அது ரொம்ப காலியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நான் அது காட்டுறேன் பாருங்கள். கூர்னு ஒரு இடத்துல இருக்கும். இங்கேருந்து திருச்சி கரெக்டாக 89 kilometer. ஸோ நெக்ஸ்ட் நம்ம திருச்சி நோக்கி தான் போகிறோம். டைம் ஒரு 8:50 ஆகிடுச்சு. 9 o'clock ஆக போகுது. இன்னும் டிஃபன் சாப்பிடல. திருச்சி போய் தான் டிஃபன் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். ரோடு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. மண்டேனால் நினைக்கிறேன் காலியாக தான் இருக்குது. திருச்சி மதுரை இங்கேருந்து 218 kilometer காட்டுது. அப்படியே மதுரை போக ஒரு 12:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் திருச்சியில் டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் தான் இங்கேருந்து அப்படியே மதுரையில்தான் லெஃப்ட்டு கட் பண்ணோம் தூத்துக்குடிக்கு. ரூம் திருச்செந்தூரில் ரூம்லாம் புக் பண்ணியாச்சு. நேற்றே புக் பண்ணிட்டேன். கரெக்டாக தூத்துக்குடி பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் தான் புக் பண்ணியிருக்கேன். கோயிலில் தான் எவ்வளோ கூட்டம் தெரியல. நேற்று இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து திருச்செந்தூரில் வந்து க்ரௌட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா மாதிரி. ஏன்னா நேற்று சாட்டர்டே சண்டே எப்பவுமே திருச்செந்தூரில் க்ரௌடு இருக்கும். இன்றைக்கி மண்டே, அதனால தான் போகிறோம். போய் காட்டுறேன் உங்களுக்கு க்ரௌட் அங்கே எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நீங்கள் திருச்செந்தூர் வர பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 100, 110 ஆடிட்டு இருக்கான். இதை பாருங்க. பெரம்பலூர் டோல் தான் அது. அப்படின்னா இன்றைக்கி டேவோட 4th டோல். கரெக்டாக 9 o'clock ஆகுது. கரெக்டாக 9 மணியில் ரீச் ஆகிட்டோம் பெரம்பலூர். திருமாந்துறை டோல் பிளாசா.
கார் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணால் அப்படியே டெட் சைலண்ட் ஆகுது, கேமரா ஆஃப் பண்ணால் கலகலன்னு இருக்குது. எல்லா கார்லையும் இப்படி தான் இருப்பானுங்க போல இல்லை? மதுரை கன்னியாகுமரி. நாங்கள் திருச்செந்தூர் மட்டும் போல் இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் சில பிளான் வச்சுருக்கோம். அதை நாங்கள் போயிட்டு சொல்கிறேன். இன்னொன்று அது அடுத்தடுத்த வீடியோ வரும். என்ன இது, ஒரு கிலோமீட்டர் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் போல. இந்த ரோடு நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சரி வீடியோனால காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து திருச்சி கரெக்டாக 58 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆனால் இது பெரம்பலூர். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அதுவும் கோ பேசஞ்சர் பக்கத்து சீட்டில் ட்ரைவ் பண்ணாமல் உட்காந்து ரொம்ப நல்லா இருக்கு ஃபீலிங்கு. சாணமங்கலம் இங்கே தான் அந்த இடம் வரும் போல். யானை காப்பகம் மாதிரி ஒன்று இங்கே இருக்கும். திருச்சி வந்தாச்சு மச்சான். திருச்சி எவ்வளோ சீக்கிரம் தாண்டுறியோ தாண்டு, ஏன்னா திருச்சியில் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா மாட்டிப்போம். அக்கா நல்லா இருக்கு. சாம்பார் ஓகே. டிஃபன் முடிஞ்சிச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். இது போலாமா? கரெக்டாக திருச்சி தாண்டி திருச்சி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நிற்கிறோம். பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம், இன்னும் பாதி தூரம் போனோம். இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் மதுரை. அங்கேருந்து அப்படியே திருச்செந்தூர் போக வேண்டியதான். எப்படியோ ஒரு 2-3 எஸ்டிமேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் காட்டுது. 3.5 மணி நேரம் இல்லை, 3:30க்கு தான் ரீச் ஆகும்னு காட்டுது. ரோடு வியூ வண்டி வேறு லெவலில். இந்த திருச்சி டு மதுரை பைபாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி சீனரிக்காக ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரோடு. இதோ பாரு எப்படி இருக்கு பாரு. இல்லை மதுரை போகிறோம். மதுரை போய் அப்படி போகிறோம்.
வச்சு நான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். டிரைவ் பண்ணி ஷாப் ட்ராப் பண்ணேன். அப்படியே நான் மதுரையிலேயே ரீச் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பொறுமையாக தான் வந்தது. ஆமாம், இது ரொம்ப கன்வீனியன்ட் டைம். ஒரு நாள் எனக்கு தெரியாமல் லூஸ் மாதிரி லைட்டு வளர்த்துருக்கும். இத்தனைக்கு போகும் எதுவுமே இது இல்லை. இப்போ 10 மணிக்கு தான் திருச்சி வந்து நாங்கள் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நான் போயிட்டு சரியா நீ ஃப்ரீயாக இருக்கும், நீ கூப்பிட்டு சரி. சரி சரி. பார்த்து பயங்கரமாக இருக்கு. சூப்பராக இருக்கு போகிறேன் இல்லை? செம்ம. இதெல்லாம் பார்க்காம ஒருத்தன் உள்ள தூங்கினுங்கிறான் பாருங்க காலையில். செம்மையாக இருக்கு. மதுரைக்கு பின்னாடியே இல்லை, திண்டுக்கல் அந்த சைடுங்களா? இல்லை இல்லை, மதுரை திண்டுக்கல் அந்த சைடு. அந்த சைடு திண்டுக்கல். வேற லெவலில் இல்லை? செம்மையாக இருக்கு. அடிக்கடி வர்றது தான், ஃபஸ்ட் டைம் இல்லை. ஆனால் எத்தனை அடி பார்த்தாலுமே சலிக்க மாட்டேது, அவ்வளோ அழகாக இருக்கு ரோடு. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் மேலூர் ரீச் ஆகிடும். மேலூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும் மதுரை. இன்னும் ஒரு 70 கிலோமீட்டரில் மதுரை ரீச் ஆகிடும். ஸ்பீட்லாம் பெருசாக போகல. இங்கே பாருங்கள், 110 இதுலேயே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மைலேஜும் பார்த்தீங்கன்னா 17.3 ஆகிடுச்சு. பார்த்திபன் டிரைவ் பண்ணும்போது 17.6 கிட்டே எடுத்துகிட்டு வந்தான். நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஓகே, நான் இதை ஓவராலாக அங்கே போய் ரீச் ஆகும்போது உங்களுக்கு ஃபைனல் ஒரு டேட்டாவும் நான் கொடுக்குறேன். ஹில்ஸு எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரில. நான் கூட திருச்செந்தூர் போக டைம் ஆகும், சரி அங்கே போய் என்ன கோயில் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். நான் ரோடு என்னை விட மாட்டேன். மக்களே, போர் அடித்தா சொல்லுங்கள், ரோடையே காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் காட்டாமல் இருக்க முடியல. என்ஹெச்சோட டோல் தான் மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். அதுக்கப்புறம் மதுரைக்குள்ளே சின்ன சின்னதாக ஒரு 2-3 டோல் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு மாதிரி பழனி கொய்யாவா? அப்படியா? பாருங்க, பழனிக்கு நான் போகிறேன்னு சொன்னேன், வரமாட்டேன்னா இப்போ பழனி கொய்யா வேணுமா? சரி, நீ வரன்ட்டல, அதுக்காக நான் உனக்கு வாங்கி தரேன்பா. நான் சொன்னல, அது ஆனமலை, அது இதுதான் ஆனமலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி சின்ன வயசில் நான் போகும்போது பெரியவங்க சொன்னாங்களோ அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். சொல்லி கூட்டிகிட்டு வரேன். எஸ், மதுரை ஜங்ஷனையும் கிராஸ் பண்ணியாச்சு. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துடும். பிரேக் இன்க்ளூடிங் பிரேக்கோட சேர்த்தே ஆல்மோஸ்ட் 6 hours தான் ஆச்சு. பிரேக் எடுக்காட்டிங்கன்னா 5.5 hours வந்திருப்போம் போல இருக்குது. டைம் கரெக்டாக 12 மணி. மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டு ஜங்ஷனை தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மதுரையை தாண்டிடுவோம். நான் அந்த பைபாஸ் ஏறிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். முன்னாடி ஒரு டோல் வந்துச்சு, அது நான் காட்டல. நான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த சிட்டி லிமிட்டில் இருக்கிற டோல் இது வந்து நம்மளோட ஆனுவல் பாஸ் வந்து இதில் கவர் ஆகாது. இதில் தனியாக ரீசார்ஜ் பண்ணோம். இது காசு எடுக்கிறாங்க. நான் மெசேஜ் வந்துச்சு எனக்கு. இது எதுக்குன்னு தெரில. சிட்டி லிமிட்லேயே ஒரு 2-3 கிலோமீட்டரில் இந்த மாதிரி 2-3 டோல் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒன்று போச்சா, இது செகண்டாக இன்னொன்று வரும் பாருங்கள். நான் இப்போ மதுரையோட டோலை கிராஸ் பண்ணேன். சைடில் வந்து ஜிகிர்தண்டா கடை இருந்துச்சு. நான் ஜிகிர்தண்டா குடிக்கணும், எனக்கு போல நிறுத்தணும்னு சொன்னேன். அஸ்வின் சொல்கிறான்,
இங்கெல்லாம் நல்லா இருக்காதா ஜிகிர்தண்டா? சொன்னா சிட்டில தான் ஒரிஜினல் இருக்கும், வெளியில வந்து ஜிகர்தண்டா டூப்ளிகேட் இருக்கும்னு சொல்ல வந்தேன். என்ன இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டுன்னு? மதுரைனாலே ஜிகிர்தண்டா இங்கே நல்லா தான் இருக்கும். எங்கே இருந்தாலும் ஆமாம், மதுரை டு தூத்துக்குடி ரோட்டோட ஃபஸ்ட்டு டோல். இதில் மொத்தம் 2 தான் இருக்குது. மதுரையோட அந்த எண்டிங் டோல் இது. இந்த டோல் வந்து ஒரு சிங்கிள் கிராஸ் பண்ணுறதுக்கு 115 ரூபா.